வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,285 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் மேலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மேலே ஒரு 2 லைன் போடணும் ப்ளூ கலர். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. அது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஃபிகரில் தான் நம்ம டார்கெட் போட முடியும். அது 25,600 700ன்னு போட்டிருந்தோம். அதே சமயத்தில் இந்த உள்ள மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பனே நம்ம கொடுத்துருந்த 25,600 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் டார்கெட் போயிட்டு அப்புறம் ஃபால் ஆனிச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேயே வேணால் மார்க்கெட் இருந்துட்டு தான் அப்புறம் ஃபால் ஆனிச்சு. நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சோம், நம்ம ஜோனுக்குள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே போயிடுச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது, இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் என்ன தான் தொட்டாலும் மார்க்கெட் அப்சைட் போக வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்தோம். நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இல்லைனா செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸி 52,954 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அந்த ஆல் டைம் ஹையத்தோட வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட நம்ம அடுத்த 5 மினிட்ஸில் இந்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம், அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளவே ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு மேலே பருவம் போயிட்டு திருப்பி கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே 11 மணிக்கு பிறகு மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றமே கிடையாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த நம்ம சொல்லியிருந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் இதுக்கு மேலே தான் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த செட்டப் வந்து வீக்கான ஒரு செட்டப் தான். மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு வந்து இந்த ஹையை தாண்டினா அடுத்த நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நேற்றோட லோவுக்கும் நேற்றோட ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. அதே சமயத்தில் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு வரணும், அதாவது 25,200 300 வரைக்கும் இந்த ரேஞ்சு வந்தால் தான் மார்க்கெட் வந்து திருப்பி அப்சைட் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. டே கேண்டில் செட்டப் படி அது நாளைக்கே நடக்கலாம் சொல்ல முடியாது, இல்லை சொல்கிறேன். இதுபடி பார்த்திங்கன்னா இந்த இடம் வரணும், கிட்டத்தட்ட 25,000 கூட வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 25,481ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போன ஹை 25,611, அதுக்கடுத்து 25,700 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கும். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,376 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேற்றோட லோ 25,285, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 25,130. சரி, ஓகே. இது என்னமே நடக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது மார்க்கெட். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தூரம்னா இன்றைக்கி போன ஹைக்கு போகிறதுக்கான இது வரைக்கும் வாய்ப்பு அதிகம். இதையும் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஒரு வேளை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறிடும். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான செட்டப் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இறங்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 இந்த ரெண்டாவது சப்போர்ட் பிரேக் பண்ணால் இறங்கும். ஆனால் அந்தளவுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 25,611 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி பிரேக் பண்ண முடியலை, கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் சைடுவேஸாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் படி பார்த்திங்கன்னா அந்த 700ங்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் அப்படி சப்போர்ட் போட்டோம்னா மேலே ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரேக் பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்கினாலும் இந்த டேயோட லோவில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா க்ரீனாக தான் போட்டிருக்காங்க. க்ளோசிங் நல்லா தான் வச்சுருக்காங்க உங்களை பொறுத்தளவுக்கு. இருந்தால் இந்த டபுள் டாப் ஏரியா அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல ஒரு சின்ன டபுள் டாப்பில் தொட்டு தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 53,310. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போன ஹை 53,353. அதுக்கடுத்து நம்ம ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம் 53,500 54,000ன்னு சொல்லிட்டு.
சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 52,917 52,847 கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம் நினைக்கிறேன். 60-65 பாயிண்ட்ஸ் வரும். இதை நம்ம எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் வாய்ப்பு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு இந்த ஆல் டைம் ஹை இல்லைனா இந்த ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த 53,000 பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம 54,000 அடுத்தது போட்டிருக்கோம். அதுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் 53,110 பிரேக் பண்ண பட்சத்தில். ஒருவேளை இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஆனால் மார்க்கெட் புல்லிஸில் போகிறனால திருப்பி சப்போர்ட் தான் எடுக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்ச் இருக்கும். இதையும் பிரேக் பண்ண பட்சம் தான் அடுத்த ஃபால் இருக்கும். பெரிய ஃபால்னு டக்குன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ண வாய்ப்பு கம்மி. என்னை பொறுத்தளவுக்கு 90% வாய்ப்பு கம்மி. அப்படி பிரேக் ஆனால் திருப்பி இங்கே 52,620 சப்போர்ட் மேல் நோக்கி போக தான் ட்ரை பண்ணணும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெருசாக ஃபால் ஆகிடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அந்த 53,500ங்கிற ரவுண்ட் ஃபிகரை தொடாமல் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.